ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி கிளாசிபிகேஷன் ஆஃப் சிஸ்டத்துல ஒரு டாபிக் பார்த்தோம். அடுத்து வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸ்டாட்டிக்னா the output of a system depends only present இன்புட்டா வரும். ஓகேவா? டைனமிக்ல வந்து the output of a system depends on past and future வந்து இன்புட்டா வரும். அவ்வளவுதான். இதுல வந்து present வந்தா ஸ்டாட்டிக், past and future வந்தா டைனமிக். ஓகேவா? இத பார்த்தோன்னே நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இது வந்து பிரசன்ட் 0. ஓகேவா? நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் கிடைக்கும். சோ வந்து ஸ்டாட்டிக். அடுத்து வந்துட்டு y of t is equal to xt minus 2. இந்த மைனஸ் வச்சு வந்துட்டனாலே நம்ம பாஸ்ட்னு எழுதிடலாம். ஓகேவா? பாஸ்ட் இது வந்து டைனமிக். பாஸ்ட்னு வந்துட்டா நம்ம என்ன எழுதலாம்? பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் வந்தா டைனமிக். அடுத்து பாருங்க +2 வந்துருச்சு. இந்த பிளஸ் வச்சு வந்தாலே இன்கிரிமெண்ட், என்ன வேல்யூ கொடுத்தாலும் இன்கிரிமெண்ட் ஆகிட்டே போகும். அப்ப அது ஃபியூச்சர். ஓகேவா? ஃபியூச்சர்னு வந்துட்டாலே நம்ம என்ன எழுதுவோம்? டைனமிக் தான். ஓகேவா? டைனமிக். இப்ப இங்க 1 போட்டீங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும், 0 போட்டீங்கன்னா 2 கிடைக்குமா, 1 போட்டீங்கன்னா 3 கிடைக்கும், அதுக்கடுத்து 2 போட்டீங்கன்னா 4 கிடைக்கும். சோ நீங்க கொடுக்குற அவுட்புட் அதுக்கடுத்து இன்கிரிமெண்ட் ஆகிட்டே தான் போகும். சோ ஃபியூச்சர் வேல்யூ தான் ஆன்சரா கிடைக்கும். சோ அது வந்து டைனமிக். அதுக்கடுத்து பாருங்க y of n is equal to 2n+1 தான் +1 வந்துருச்சு. சோ இது வந்து ஃபியூச்சர் தான். சோ டைனமிக். ஓகேவா? உங்களுக்கு கண்டினியூஸ் கேட்டாலும் சரி, டிஸ்கிரீட் கேட்டாலும் சரி, சேம் ஃபார்மெட் தான். ஓகேவா? அடுத்து ஒரு டெரிவேட்டிவ் வச்சு கேட்டிருக்காங்க. அப்படின்னா பாருங்க y of t is equal to d/dt x of t ன்னு கொடுத்திருக்காங்க. x of t இத பார்த்தோன்னே நம்ம என்ன சொல்லுவோம்? பிரசன்ட்னு சொல்லுவோம். பிரசன்ட்னா நம்ம என்ன எழுதுவோம்? ஸ்டாட்டிக்னு எழுதுவோம். ஓகேவா? சோ இது d/dt டெரிவேட்டிவ் அப்படிங்கும்போது நம்ம டெரிவேட் பண்ணும்போது சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆகும்போது வேற வேல்யூ தான் கிடைக்கும். சோ டைனமிக். நம்ம டைரக்டா டெரிவேட்டிவ் வந்தா டைனமிக்னு எழுதிடலாம். ஓகேவா? இன்டகிரல் வச்சு கேட்டாங்கனாலும் அப்படிதான். ஓகேவா? இன்டகிரேட் பண்ணும்போது சேஞ்ச் ஆயிரும். சோ டைனமிக்கா தான் கிடைக்கும். எக்ஸ் ஆஃப் டிங்கிறது பிரசன்டா இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா கிடைக்கும். ஓகேவா? டைனமிக். அடுத்து பாருங்க y of n is equal to a.xn கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல வந்து 0 கொடுத்தா 0 தான் வரும், 1 கொடுத்தா 1 தான் வரும், 2 கொடுத்தா 2 தான் வரும். சோ ஸ்டாட்டிக். பிரசன்ட் வேல்யூ நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதே தான் கிடைக்கும். சோ ஸ்டாட்டிக். ஓகேவா? அடுத்து y of t is equal to xt² கொடுத்தாங்கன்னா என்னது? சோ இப்ப இதுல 0 கொடுத்தோம்னா 0 தான் வரும். ஓகேவா? 0 into 0² 0 தான். சோ 1 கொடுத்தோம்னா 1² 1 தான் வரும். அதே இது 2 கொடுத்தாங்கன்னா என்ன வரும்? 4 வந்துரும். ஓகேவா? நம்ம பிரசன்ட் வேல்யூ 2 கொடுக்கும் போது அது வந்து ஃபியூச்சர் இன்கிரிமெண்ட் 2 இன்கிரிமெண்ட் ஆகி 4 கிடைக்குது. சோ அதுக்கடுத்து இன்கிரிமெண்ட் ஆயிருது. 2 இன்கிரிமெண்ட் ஆகிறதுனால இது ஃபியூச்சர். சோ பாசிட்டிவ். ஃபியூச்சர்னு வரும்போது அப்ப என்ன எழுதிடலாம்? டைனமிக். ஓகேவா? ஒன்லி நம்ம பிரசன்ட் கொடுத்தா பிரசன்ட் இருந்தா தான் நம்ம வந்து அதை ஸ்டாட்டிக்னு எழுதணும். ஃபியூச்சர் வேல்யூ கிடைச்சிருச்சு. சோ நம்ம எழுதணும் டைனமிக். ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து பாருங்க y of t is equal to xt/2. அதுவும் இப்படிதான். 1 போட்டோம்னா 1/2 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 0 போட்டோம்னா 0 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து 1 போட்டோம்னா 0.5 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து என்னது? 2 போட்டோம்னா 2/2னா 1 ஆயிரும். அப்ப என்ன ஆகுது? உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்ப என்னது? பாஸ்ட், முன்னாடி போகுது. ஓகேவா? இதுல 0 போட்டோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். 1 போட்டோம்னா 1/2 வரும். 1/2 வந்துச்சுன்னா உங்களுக்கு 0.5 கிடைக்கும். ஓகேவா? அதே இது 2 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2/2 வரும். அப்ப 1 கிடைக்கும். ஓகேவா? இன்புட் கொடுக்கறதுல இருந்து இன்புட் வேற வித்தியாசமா தான் வருது. ஓகேவா? 1 டிக்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது. அப்ப இது வந்து பாஸ்ட் வேல்யூ. சோ வந்து பாஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? டைனமிக். அவ்வளவுதான். ஓகேவா? இங்க என்னது பிரசன்ட்? சும்மா சிம்பிளா -2 இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா, சும்மா நார்மலா கேட்டிருந்தாங்கன்னா பிரசன்ட், -2 வச்சு கேட்டிருந்தாங்கன்னா மைனஸ்லயே வந்துச்சுன்னா நம்ம பாஸ்ட்னு எழுதிடுவோம். பிளஸ் போட்டு வந்துச்சுன்னா ஃபியூச்சர்னு எழுதிடுவோம். ஓகேவா? அதே மாதிரி டெரிவேட்டிவ்ல வந்து பாஸ்ட் வேல்யூ வேற ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து வித்தியாசமா வரும். பாஸ்ட்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஸ்டாட்டிக் வரும், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் கொடுத்திருந்தாங்கன்னா ஸ்டாட்டிக் வரும். அதே பிரசன்ட் வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா டைனமிக்னு வரும். கொடுத்திருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும். இன்டகிரல்லையும் சேம் அதே ஃபார்மெட் தான். ஓகேவா? இதுல வந்து ஜஸ்ட் இதுல நம்ம 0 0ன்னு போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல பிரசன்ட் வருது, இதுல ஃபியூச்சர் வருது. சோ டைனமிக். ஓகேவா? அவ்வளவுதான். ஜஸ்ட் இதோட லாஜிக் மட்டும் மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஸ்டாட்டிக்னா பிரசன்ட், டைனமிக்னா பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். ஓகேவா? நீங்க கொடுக்கிற அவுட்புட்டும் கொடுக்கிற இன்புட்டும் சேமாக இருந்தால் அது வந்து பிரசன்ட். அதே இது நீங்க கொடுக்கிற அவுட்புட்டும் கொடுக்கிற வேல்யூ வந்து மைனஸ்ல போயிடுச்சுன்னா அது பாஸ்ட். நீங்க கொடுக்கிற அவுட்புட்ல இருந்து கிடைக்கிற இன்புட் வந்து ஃபியூச்சர் வேல்யூ பிளஸ்ல போயிடுச்சுன்னா அது ஃபியூச்சர். அவ்வளவுதான். இதுதான் லாஜிக். இது தெரிஞ்சிட்டீங்கன்னா இந்த சம் வந்து ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? இதுல ஏதாவது புரியல, டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.